இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்து இதில் செய்யக்கூடாது, அங்கே கச்சேரிக்கு தாண்டி இருக்க பெட்ரோல் செட்டில் வந்து செய்ய இளங்குமரன் அன்னையும் சந்திரசேகரன் ஐயாவும் போயினோம். கடற்கரை அமைச்சரும் இந்த ஜனாதிபதி கச்சேரிக்கு இன்றைக்கு டிசிசி மீட்டிங் வரன்றதால பாதுகாப்பு சரி. தமிழ் ஒரு நாள் வணக்கம். இன்றைக்கு என்ன காலநிலை பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஜனாதிபதி விஜயம் செய்கிறார். அதாவது பல்வெடுத்துறை எழுது மட்டுவால் மற்ற எங்கள்ட கச்சேரிக்கும் வந்து ஜனாதிபதி தங்கண்ட விஷயம் செய்து இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்க போகிறார். அதைத்தான் இந்த காலையில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போகலாம் சேனலுக்கு சொன்ன மறக்காமல் உங்களோட ஆதரவு நம்புறேன். இப்படியே காலையை திறந்து பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. இப்படி காலையை திறந்து பார்ப்போம். இந்த ஜனாதிபதி கச்சேரிக்கு இன்றைக்கு டிசிசி மீட்டிங் வரன்றதால பாதுகாப்பு சரியாக பலப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சரியான வீதி ஒழுங்குக்கு எல்லாம் போலீஸ்க்கு இராணுவ அதிகாரிகள்லாம் நிற்கணும். கச்சேரி ஃபுல்லாகவே அவ்வளோ பலத்தை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. கச்சேரி ஃபுல்லாகவே வந்து வாகனங்கள்லாம் உள்ளே போய்கொண்டிருக்கு. அரசு அதிகாரிகள முழு வாகனங்களும் யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் இருக்க வாகனங்கள் எல்லாமே அரசு அதிகாரிகள்கிட்ட போய்கொண்டிருக்குது. இராணுவ அதிகாரிகளோட வாகனங்கள் வந்து எல்லாம் வந்து ஆளுநர் மாளிகைக்கு முன்னாலேயும் விட்டு பலப்படுத்தும். அதே மாதிரி கச்சேரியிலேருந்து வழியிலேயும் வாகனங்கள் போய்கொண்டிருக்கு, உள்ளேயும் வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. இளங்குமரன் அன்னையும் சந்திரசேகரன் ஐயாவும் போயினோம். கடற்கரை அமைச்சரும் இராணுவ பெரிய உயர் அதிகாரின வாகனங்கள், போலீஸ் உயர் அதிகாரின வாகனங்கள் எல்லாம் கச்சேரிக்குள்ளே போய்கொண்டிருக்குது. இராணுவ உயர் அதிகாரின வாகனம், போலீஸ் உயர் அதிகாரின வாகனம் எல்லாட்ட வாகனம் உள்ளே போய்கின்றது. ஜனாதிபதி மதிப்புரிய மாவை சின்னராயா அவர்கள நினைவு செலுத்துறதுக்கு, நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு இப்போ அங்கே தெல்லிப்பளைக்கு போயிருக்கார். இப்போ வருவார். இதில் சேர்மன் இந்த வாகனம் வந்து இருக்குது. வந்து ஜனாதிபதி வந்துட்டு ஜனாதிபதி வந்து இப்போ கச்சேரிக்குள்ளே போகிறேன். ஜனாதிபதி வந்துட்டார். வாகன நெரிசல் காணப்பட்ட இதோ ஜனாதிபதி அவர்கள் வருவது வந்து கொண்டு இருக்கின்றார். அதற்குரிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி வந்து கச்சேரிக்குள்ளே போயிட்டார்.
ஆர்ப்பாட்டம் நடக்க போது வேலையில்லா பட்டதாரிகளில் இப்போ வந்து அவையில் எல்லாருமே கொண்டு ஓடிட்டினா. ஜனாதிபதி யாழ்ப்பாண வருகையை தொடர்ந்து வேலையில்லா பட்டதாரிகள் இன்றைய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யணும். அதைத்தான் நீங்கள் இந்த காலையில் பார்க்குறீங்க. ඉඳන් කරන්න කියලා. මේ කරොත් උසාවි නියෝගයේ කඩ කරා දෙනවා. ඒ වුණොත් නීතිය ක්‍රියාත්මක කරන්න වෙනවා. உங்களுக்கு என்ன சொல்றேன்டா நீதிமன்றம் உங்களுக்கு கட்டளை வழங்கியது அது செட்டுக்கு அங்கால இருந்து செய்ய சொல்லி இதுல இருந்து செய்திகள் சொன்னால் நீதிமன்றப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்றேன். இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்து இதில் செய்யக்கூடாது, அவங்கள கச்சேரிக்கு தாண்டி இருக்க பெட்ரோல் செட்டில் வந்து செய்ய இதை வந்து ஆர்ப்பாட்டம் வந்து அதான் நாங்கள் வெற்றியின் பின்னாடி ஆட்டோ வழியாக ஓடி வந்தாங்க. அந்த கடிதம் இருக்கா 2 பேர் போது அங்கே ஒரு வரையில ஓகே சார் அது அரேஞ்ச் பண்ணி தாரே ஓகே නැත්නම් ඔයගොල්ලෝ මං ගිහින් දානවා උසාවියට. මයිස්ට්‍රාත්තුමා දුන්න නියෝගය කියලා ඔයාලට කිව්වනේ පැහැදිලිව ඇහුවනේ. ඉදි වරිල ඕඩර් එකක් ගන්න උගලට දුන්නා. තාක්ෂණ අපිට යහට පොස්ට් එකේ යහට ගිහලා ඕන තරම් වෙලා ඉන්න නෝ ප්‍රොබ්ලම්. යන්න. හරි.